வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் வந்திருக்கீங்கன்னா உள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அண்ட் ப்ரைவேட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு அண்ட் நான் டிஃபென்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர் அண்டு ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்து 4 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேரியர்ஸ்னு வரும். அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது. இந்த வேக்கன்சி நிரப்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிஷியனுக்கும் அண்டு மெக்கானிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் 200 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 150 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்டு இதில் எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக் பே அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் கன்வர்ஷிங் அலவன்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங் அலவன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் அலவன்ஸ் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் மினிமம் எலிஜிபிள் கேட்டகிரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அதாவது எலக்ட்ரிக்கலுக்காக எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கிலோ அல்லது கிராஜுவேட் எலக்ட்ரானிக்ஸிலோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 150 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்கன்சிஸ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு 143 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 35 வேக்கன்சி, அண்ட் ஓபிசிக்கு வந்து 94 வேக்கன்சி, அண்ட் எஸ்சிக்கு வந்து 52 வேக்கன்சி, அண்ட் எஸ்டிக்கு வந்து 26 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிசர்வேஷனில் வந்து 350 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எலிஜிபிள் கேட்டகிரி இருக்கீங்க, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிளாக இருக்குது. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 25 இயர் வயசு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 வரைக்கும் உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் அண்ட் 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ இது வந்து போஸ்ட் வந்து எங்கெங்கே இருக்குது, நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டோட்டலாக 350 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து 200 வேக்கன்சியும் அண்ட் 150 வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கும். அண்டு போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கும். மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகா அண்டு பூனே, யூபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ஹைதராபாத், தெலுங்கானா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1150 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும்.
இதுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே போதும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடிச்சிருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 85 மார்க் எடுத்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்ற எல்லா ரிசர்வேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கால் லெட்டர் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 125 கொஷின் வந்து இருக்கும். உங்களுக்கு 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 25 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நீங்கள் சர்ச் பண்ணவே போதும். ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு வேறு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோடு அண்ட் பேமெண்ட் இந்த 4 ஸ்டேஜ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற முறை இதுதான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி இது பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் எந்த ஜாப் வந்தாலும் ஓகே, நான் உங்களுக்கு அப்டேட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.